வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாம் வந்து நமக்கு மே 2ஆம் தேதியோட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் வந்து முடிஞ்சு மே 2ஆம் தேதியோட வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சு, இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு என்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மே 10ஆம் தேதி வந்து இந்தியன் ஆர்மி அக்னிவீருக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து உண்மையாக ஃபேக்கான நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின், அதாவது எவ்வளோ கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிசிக்கலுக்கான அட்டன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு கால் லெட்டர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்கும். இதில் வந்து கரண்டில் இருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். நீங்கள் எதுவும் ஜாப்புக்கு எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட் அல்லது கட் ஆஃப்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம அனைத்து இன்ஃபர்மேஷனையும் வந்து பதிவு பண்ணிட்டு வந்திருப்போம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி மே 10ஆம் தேதி வந்து நமக்கு ரிசல்ட்டு, அதாவது டுடே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் வந்து நமக்கு வந்து கிடையாது. மேக்ஸிமம் 28 டேஸ்னாச்சும் நமக்கு வந்து ரிசல்ட்டுக்கான கால அவகாசம் வந்து எடுப்பாங்க. அதனால் நமக்கு மே 2ஆம் தேதி தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதனால் மே லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து எக்ஸாமுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது போன டைம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மே 21ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதாவது ஏப்ரல் வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு, அதாவது ஏப்ரல் 22 கிட்ட வந்து நமக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு, அதனால ரிசல்ட் வந்து மே 28 கிட்ட வந்து மே 21ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதே மாதிரியா இந்த வட்டம் மே 2ஆம் தேதி வந்து நமக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக், அதாவது மே லாஸ்ட் வீக் 28ஆம் தேதி வந்து, அதாவது இந்த மாதம் லாஸ்ட் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டுடே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வெப்சைட்லேயுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க. எனக்குமே கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, மே 10ஆம் தேதி ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. மே 10ஆம் தேதி டுடே வந்து ரிசல்ட் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல் தான். அதுவும் வராதுன்னே நம்ம வந்து சொல்லலாம். யாரும் நீங்கள் எல்லா வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்க்க வேணாம். உங்களுக்கான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜிடி, டெக்னீஷியன், ட்ரேட்மேன், நர்சிங் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸாம் வந்து நடைபெற்றுச்சு. ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து நான் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டாக போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஇடி டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் வந்து எனக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி, அதாவது ஜிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 25+ கொஸ்டின் வந்து ரைட்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கான பிசிக்கலுக்கான கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுவே நீங்கள் ட்ரேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 35 மார்க் ப்ளஸ். இதுக்கு வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். அப்ளை பண்ணவங்களும் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் கொடுப்பாங்க. அதனால 35+ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுவே டெக்னீஷியன், நர்சிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 45+ கொஸ்டின் வந்து நீங்கள் ரைட்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பிசிக்கலுக்கான கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதுவும் வந்து பிசிக்கல்லையும் நம்மளுக்கான மெம்பர்ஸ் வந்து கழிப்பாங்க. அதாவது 3க்கு 1 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் நமக்கு எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 7க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஜிடி, அதாவது இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் 3க்கு 1 அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நமக்கு வந்து அதிகமான நபர்கள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.